தமிழ் சினிமாவுடைய அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இப்போ குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா ஃபுல் அண்ட் ஃபுல் கார் ரேஸ்ல தான் பிஸியா இருக்காரு. அஜித் குமார் ரேசிங்னு சொந்தமா ஒரு டீம் ஆரம்பிச்சு உலக லெவல்ல நடக்கக்கூடிய ரேஸ்ல கலந்துக்க ரெடி ஆயிட்டாரு. இந்த நேரத்துல தான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நியூஸ் வந்திருக்கு. ரிலையன்ஸ் நிறுவனத்தினுடைய கெம்பா எனர்ஜி ட்ரிங்க் அஜித் டீமோட அபிஷியல் பார்ட்னர்னு அறிவிச்சாங்க. இதுக்காக ஒரு விளம்பரத்திலையும் தல அஜித் நடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு அப்புறம் அஜித் ஒரு கமர்ஷியல் விளம்பரத்துல நடிச்சிருக்காருன்னு சொன்னதும் சோசியல் மீடியாவே திருவிழா மாதிரி கொண்டாடினாங்க. அந்த விளம்பரம் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா எதிர்பார்த்தது ஒண்ணு நடந்தது ஒண்ணுன்ற கதையா ஆயிப்போச்சு. ரேசிங் பேக்ரவுண்ட்ல உருவான அந்த விளம்பரத்துல அஜித்துடைய லுக், எடிட்டிங் எல்லாமே கொஞ்சம் சுமாராவே இருக்குன்னு பேச்சு கிளம்பியிருக்குது. இதுல ஹைலைட் என்னன்னா, மத்த ஹீரோ ஃபேன்ஸ் கலாய்க்கிறத விட அஜித்துடைய தீவிர ரசிகர்களை இந்த விளம்பரத்தை வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. எங்க தலையை இன்னும் நல்லா காட்டியிருக்கலாம், ஏதோ மொபைல் ஆப்ல எடிட் பண்ண மாதிரி இருக்குன்னு மீம்ஸ் போட்டு கிண்டல் அடிச்சுட்டு வராங்க. ஒரு சிலரோ தலையை இவ்வளவு நாள் கழிச்சு விளம்பரத்துல பார்த்ததே போதும்னு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரொம்ப வருஷம் கழிச்சு விளம்பர உலகத்துல கால் பதிச்ச அஜித்துக்கு ஆரம்பமே இந்த அளவுக்கு சோசியல் மீடியால விவாதத்தை கிளப்பிருக்கு.